Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இது சாணக்கியாவின் 7 சென்ஸ். நேற்று தமிழகத்தில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85% மேலே நடந்திருக்கு. எல்லா கட்சியுமே இது தங்களுக்கு கிடைச்ச வாக்கு தான் அப்படின்னு நிறைய சந்தோஷமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் சேர்ந்திருக்காங்க. இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நமது ஆசிரியர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85.15%, கிட்டத்தட்ட 4.87 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது இந்த வாக்குப்பதிவு எந்த திசையை காட்டுகிறது சார்? வாக்குப்பதிவு எந்த திசையை காட்டுது அப்படிங்கிறத கடைசியில் பேசிடுவோம். வாக்குப்பதிவு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறது உண்மையான விஷயம். நம்ம இதில் 2 மேட்ரு பார்க்கணும். ஒன்று பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இன்னொன்று நம்பரில் இன்க்ரீஸ். நீங்கள் நம்பராக பார்த்தீங்கன்னா 23 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15% இருந்து கூட இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு 70-72 வரும். இப்போ 85ங்கிறது ஒரு 13% மேலே நல்ல ஹையஸ்ட் வந்துருக்கு. இதுக்கு மேஜர் கிரெடிட் கொடுக்கணுன்னா நீங்கள் ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ கொடுக்கக்கூடாது, எஸ்ஏஆருக்கு தான் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா பாருங்க, சிம்பிளாக யோசிக்கணும். நம்ம பார்க்குற நேர்கள் அதாவது பாண்டே சொல்லவே மாட்டான், விடவே மாட்டானப்பா, அது எஸ்ஏஆர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படிதான், பிஜேபி தான் நிப்பாட ஒன்று. தமிழ்நாட்டில் விஜய் உள்ளே இறங்கினது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. இல்லை ஆன்டி இன்கம்பன்சி வேவ் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் வச்சுட்டீங்க. இல்லை ஏடிஎம்கே ரொம்ப பெருசாக வேலை பார்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, புதுச்சேரியில் எப்படி பர்சன்டேஜ் கூடிச்சு? சரி, புதுச்சேரியாவது தமிழ்நாட்டோட இம்பாக்ட் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்க, தமிழ்நாடு தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கேரளத்தில் எப்படி கூடிச்சு? அஸ்ஸாமில் எப்படி கூடிச்சு? வேண்டாங்க, நேற்று நம்ம கூட நடந்துச்சு வெஸ்ட் பெங்காலில், அது 92%. நம்மளோட 7%, நமக்கு 85% வந்துச்சு. இதை விட 7% கூட 92% வந்துருச்சு அங்கே. அப்போ அதுக்கு அங்கே விஜய் வெஸ்ட் பெங்காலில் போட்டிடுறாரா? தெரியலையே. அப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, தவறான இரட்டிப்பான டூப்ளிகேஷன் இருந்த, இறந்து போன, இடம்பெயர்ந்த, புலம்பெயர்ந்த இந்த பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு 6,25,00,000 வாக்காளர்களாக இருந்த பட்டியலே நமக்கு 5,60,00,000 மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வாக்காளருடைய பெயர் நீக்கப்பட்டுச்சு. இல்லை, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டலே குறைஞ்சி போயிருது. அப்போ இந்த பெர்சன்டேஜ் ஆப்வியஸாக கூடிடும். நம்ம பார்க்குறோம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கூடிருச்சு, ஆனால் ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. கடந்த முறை போட்டதோட குறைஞ்சிருக்கு எண்ணிக்கையில். ஸோ நம்ம கவுண்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே ஆப்வியஸாக தெரிஞ்சதான் சென்னையும் கன்னியாகுமரி எப்பயுமே வாக்களிக்கிறதுல கம்மியாக இருக்கும். படித்தவர்கள் நிறைய இருக்காங்க, அதனால் ஓட்டு போட போக மாட்டாங்க. ஆமாம், ஓட்டு போட்டு அந்த நாளைக்கு இவங்கெல்லாம் நாட்டை திருத்திட்டாலும் அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்க. கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியா பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லாயிருக்கும். தருமபுரி, கரூர், கிருஷ்ணகிரி இது மாதிரி இடத்துல எப்பயுமே நல்லாயிருக்கும். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பேட்டர்னில் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. இந்த முறையும் தருமபுரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, திருப்பூர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, கரூர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 3rd லேயரில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ், புறநகர்கள் தான் நிறையா பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். அது எப்பயுமே உள்ள பேட்டர்ன் தான். நகர்ப்புறங்கள் எப்பயுமே நார்மலாக பண்ணோம். இந்த ஹையஸ்ட் டேர்ன் அவுட்லேயே கம்மியாக பண்ணது கன்னியாகுமரியும் சென்னையும் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்போது நார்மலான பேட்டர்ன் தான் பார்க்குறேன். ஒரு 23 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக வாக்களித்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 லட்சம் வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர். அதே நீங்கள் இதற்கு முன்னாடி இல்லாத 19 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 18 வயசு ஆச்சு 19 ஆச்சு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி இருந்திருக்கே மாட்டாங்க. அப்போ மிச்சம் திருப்பி கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் 18 லட்சம் வாக்காளர் தான் மொத்தமாக நிற்கும். நம்ம புதுசாக ஓட்டு போட, அதை ஏற்கனவே இருந்தவங்க தாண்டி ஓட்டு போட வந்திருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. அது ஒரு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2% தான் அது ஓவராலாக நிற்கும். அதனால அது ரொம்ப சரியான விஷயமா தான் பார்க்குறேன். ஒன்றும் பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு பார்க்கல. வெரி குட் டர்ன் அவுட், நல்ல விஷயம். அது ஏற்கக்கூடிய விஷயமா இருக்குதே தவிர இதற்கு பின்னாடி ஒரு புரட்சி செய்தி ஏதாவது இருக்குதா சார் அப்படின்னா அப்படிலாம் ஒரு செய்தியும் இல்லை நான் தோணுது. பட் புரட்சி செய்தி இருக்கு அப்படின்னு தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அவரோட வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. அப்படிதான் கிரெடிட் பண்ணணும், அப்படிதான் நம்ம கிரெடிட் எடுத்துக்கணும். நான் சும்மானாத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நம்முடைய நேர்கள் தான் அப்படிங்கிறனால ஒரு ஜாலியாக பேசுறக்கா சொன்னேன். நீங்கள்லாம் எப்போ செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 2014க்கு பிறகு அப்படின்னு நான் சொல்லுவேன். 2014க்கு பிறகு நிறைய பார்க்குறேன். அப்போ தான் அப்போ சாணக்கியா தந்தி டிவியில் இருந்து நான் கருத்து கணி போட்டேன். அப்போ மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பெண்களும் செய்தி பார்க்குற அதிகரிச்சு நம்மளா சொல்லிக்கணும். அது ஆளுக்கு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். கிரெடிட் எடுக்கல ஒன்றும் தப்பே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா அவர் திரு விஜய் அவர்கள் அரசியலே தெரியாது என்று கருதி இருந்த இளைஞர்களும் பெண்களும் எல்லாம் உள்ள வந்திருக்காங்கன்னு. என்னைக்கு திமுக வந்துச்சோ அது இளைஞர்கள் நம்பி தான் வந்துச்சே.
திமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டே இளைஞரணி தான் ஒரு காலத்தில். அப்போ இன்னைக்கு இல்லைங்கிற நம்ம மறக்கிறதுல. ஆனால் திமுக ஆரம்பிச்சது இளைஞரணி வச்சு தான், பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இளைஞர்களை வச்சு தான். அதில் திரு ஸ்டாலின் வரைக்கும் இளைஞரணி வந்து பீக்கில் இருந்துங்கிற பார்க்குறோம். இந்த முறையுமே கூட இளைஞர்களை திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுக்க பல கூட்டங்களை போட்டு அதை வந்து எழுச்சிக்கான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணார். அண்ட் எம்ஜிஆர் பியூர் பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராங்காக இறங்கின பிறகு தாய்க்குளங்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக போய் நிச்சுன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அவர் ஜெயலலிதாக்கும் ஃபுல்லா ஆப்வியஸ் அவங்களே ஒரு பெண்ணா இருந்தனால அந்த சிம்பத்தி வந்து பயங்கரமா இருந்துச்சு. நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய ரெண்டுமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அவேர் ஓட்டர்ஸ் தான். அப்போ ஏதோ முதல் முறையாக பெண்கள் வந்து வந்தாங்க, முதல் முறையாக இளைஞர்கள் வந்தாங்கிற மாதிரி ஒரு கிரெடிட் இருக்கிறது வந்து திரு விஜய் அவருக்கு எடுத்துக்கூட ஒரு நம்ம தோல்ல நாமளே தட்டிக்கிற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சுக்கலாமே தவிர உண்மைங்கிறது வந்து ஏற்கனவே இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேனே, இப்போ ஒருவேளை 20% வாக்குகள் கூடுதலா பதிவாயிருக்கு அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு விஜய் கிரெடிட் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா எஸ்ஏஆர் மூலமா 50 லட்சம் வாக்கு போயிருச்சு வெளியே. அப்ப அதுல இருந்து கழிச்சு விடணும். அப்புறம் முதல் முறை வாக்காளர் லிஸ்ட் நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க ஓவராலா ஓட்டு போட்டதே புதிதாக போட்டு ஒரு 15 லட்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து இளைஞர்கள் பெண்கள் எழுச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப ஒரு வியப்பா இருக்கு. நம்ம பாக்குறோம் 40 வயசு கீழே கிட்டத்தட்ட 2,40,00,000 வாக்காளர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் முதல் முறை வாக்காளர் கிடையாது. 40 வயசு கீழே 39 வயசு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க தானே. அப்ப போன எலெக்ஷன் அப்ப நீங்க 2.5 கோடி பேர் ஓட்டு புதுசா கூடியிருந்துன்னு வச்சுக்கோங்க சார். போன முறை இந்த முறை போலி வந்து 2.5 கோடி ஓட்டு கூடி இருக்கு சார் அப்படின்னா கட்டாயமா மொத்த ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லி சொல்லிருக்கும். அது இல்ல, அது வந்து அவர் வந்து கிரெடிட் இருக்கிறது தப்பு இல்லை. அப்படிதான் எல்லா அரசியல் கட்சிகளுமே என்னால தான் சொல்லிப்பாங்க. அப்படி திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை அதிகமா இருந்தது, அதனால வந்து தாய்க்குளங்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்கிறதா அணிதிரண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரு ஸ்டாலின் கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கினாலும் சும்மா இருப்பாங்களா? அவங்க 1000 ரூபாய் வாங்கினவங்க மட்டுமே 1,32,00,000 பேர் இருக்காங்க. அவங்க குடும்பத்தோட வந்தாங்க 2,60,00,000 பேர் எங்களுக்கு மட்டுமே ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு அவர் ஓடி வந்து நிற்பார். ஸோ எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கொள்வாங்க. நமக்கு உண்மை என்னங்கிறது நம்ம வந்து மாதிரி ஆய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியதான். ஓகே சார். இந்த ஐடி ரெய்டு வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது, நடந்துதா நடக்கலையா அப்படின்னு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா சார். இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இதுக்கு முன் என்னென்ன இடத்துல பண்ணீங்க, ஏன் இதை மறைச்சிங்க அப்படின்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திரு செல்வ பெருந்தகை போல சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்தவர், தற்போதும் இருக்கிறவர், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஐடி பற்றி கன்ஃபார்மாக தெரியும் அவருக்கு. அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். வெள்ளை அறிக்கை கொடுத்த பிறகு வெள்ளை அறிக்கை கேட்குறார். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே ஒரு அறிக்கை தெளிவாக வந்துருச்சு. திரு செல்வ பெருந்தகையின் வீட்டில் நாங்கள் ரெய்டு நடத்தலைன்னு. அன்னைக்கு என்ன சொன்னார்? என்னுடைய வீட்டில் ரெய்டு நடத்துனாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த ட்வீட்டை நீங்கள் பார்த்துலாம், அவருடைய பேட்டியே இருக்குது. மறுநாள் காலையில் அன்னைக்கே பேட்டி கொடுத்தாரு. திரு ராகுல் காந்தி இங்கே வந்தபோது ஏன் போக முடியலங்கிறதுக்கான ஒரு காரணமாக சொன்ன பேட்டி இன்னைக்கும் பப்ளிக் டொமைனில் இருக்குது, எல்லா சேனலும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ என்னுடைய வீட்டில் ரெய்டு நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் படக்குன்னு வந்து திமுக தலைவர் ஒருத்தருடைய வீடு இருக்குது, அந்த வீட்டில் தான் நான் ஆஃபீஸாக வச்சுருக்கிறேன், அங்கே தான் நான் எப்பயுமே வருவேன், அங்கே தான் இருப்பேன், அங்கே ரெய்டு எடுத்துனாங்கன்னு சொன்னார். முதல்ல இப்போ உங்கள் வீடு இல்லைங்கிறது ஆகி போச்சுல. அது போக இவர்கிட்ட யாரும் இன்ட்ராக்ட் பண்ணல. அது அவரே இவர் என்ன சொன்னார்? ராத்திரி முழுக்க என்னை வந்து கன்ஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க, என்னை வந்து எங்கேயுமே வெளியே போக விடலை, நாங்கள் வர முடியாமல் காலையில் 10-11 மணி வரைக்கும் நான் வந்து வெளியில் இதுக்கு மேலே டிக்கெட் புக் பண்ணால் 11 மணிக்குள்ளே நான் வந்து திருவனந்தபுரம் போக முடியாது தெரிஞ்ச பிறகு தான் இதெல்லாம் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தா ராத்திரியே வந்தாங்க, ராத்திரியே போயிட்டாங்கன்றார். யாருமே இல்லை. அப்போ காலையில் உங்களுக்கு மதுரை, அவரே சொல்றாரு, மதுரைக்கோ நான் தூத்துக்குடிக்கோ நாகர்கோவிலுக்கோ எங்கேயாவது போய் நான் இறங்கலாம் பார்த்தேன், திருவனந்தபுரத்துக்கு இறங்கலாம் பார்த்தேன். மறுநாள் காலையில் ஒரு ஃபிளைட் கூட கிடையாது. டிரைவர் ஓடி போயிட்டாங்க சார். இவங்கெல்லாம் வந்ததை பார்த்து பயந்து. அதுதான் அவர் சொல்லக்கூடிய கூற்றுல உண்மை இருக்குதான்னு அவர் பார்க்கணும். சிலர் வந்திருக்கிறாங்க, அதுல வந்து குழப்பம். அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். நம்ம வந்து ஒட்டுமொத்தமா போய் அபத்தம் சொல்லி சொல்லல. ஒண்ணு இவருடைய வீடுன்னு சொல்ற முடியும். ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அந்த இவருடைய வீடுக்கு வரலங்கிறது அவரே ஒப்புக்கிறார். இது வந்து முதல்ல வந்து என்னுடைய வீட்டுலன்னாரு, என்னை கன்ஃபைன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, இரவு முழுக்க இருந்தாங்கன்னாரு, என்னால் வெளியே வர முடியலன்னாரு. அப்புறம் கம்ப்ளீட்டா மாற்றி தமிழக முதலமைச்சரோட ட்வீட் வரைக்கும் இருக்குது. மறுநாள் காலையில வந்து தெரிஞ்சவர்கள் வீட்டில் வேலை பார்க்குற வீட்டில்னாரு. இன்னைக்கு தெளிவாக வந்து அவர் வீட்டில் இல்லை, வேற யாரோ திமுக காரர் வீட்டில் சொல்லி சொன்னார். அவர் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், அவர் தான் கட்சி பண்ணி 2014 எனக்கு அவர் தான் பார்த்தாரு, 21 அவர் தான் பார்த்தாரு, இப்போ அவர் தான் பார்க்குறேன்னு சொன்னார். அப்போ திமுக காரருடைய வீட்டில் போனான்னு இவர் எப்படி அதை பொசிஷன் எடுத்து என்னுடைய வீடு சொல்லிக்கிறாரு அப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு சிக்கல். ரெண்டாவது நைட்டு வந்திருக்காங்கிறது நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. நிறைய ஒரு 7-8 பேர் இந்த கீழே இறங்கி போகிறத வந்து வீடியோ காட்டுறாரு, பார்த்துருக்காங்க. அப்போ ஹிந்திக்காரங்கன்னா அப்புறம் ஐடியிலேருந்து எல்லாரும் தான் வருவாங்க. அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேயே வேலை பார்க்குற ஒருத்தரை அனுப்பி கொடுப்பாங்க, ஐடிக்கு இவர் விரும்புகிற மாதிரி ஒரு ஆட்கள் அனுப்பிப்பாங்க. அப்படி தான் போய்ப்பாங்க. திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது தெலுங்காரங்க வந்தாங்களா, கர்நாடகாரங்க வந்தாங்களான்னு கேட்கணும். அப்பயும் எல்லாரும் வந்து தான் இருப்பாங்க. பிளஸ் காவல்துறையினரே வந்திருந்தாங்க கூட. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ரைடுகளை நம்ம வந்து முன்னாள் தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டில் ரைடு வந்தபோது பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸை கூட்டு வரல. ஏன்னா அவர் சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைடுனா லோக்கல் போலீஸ் தான் அவங்க கோஆபரேட் பண்ணாமல் போயிடலாம். ஹோம் செக்ரட்டரி சொல்லி கோஆபரேட் பண்ணாமல், அப்போ வந்து அவங்க சிஎஸ்எஃப் தான் கூட்டு வந்தாங்க.
இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு பெரிய தலைவர். அப்போ வந்து அவர்கிட்ட போகும்போது லோக்கல் போலீஸ் பயப்படலாம், யோசிக்கலாம், தயங்கலாம், அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு வரது ரொம்ப இயல்பான விஷயம் தான். பிளஸ் இவருடைய வீட்டில் எதுவுமே நடக்கல, என்ன நடந்ததுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு கேட்டிருக்காரு, அவங்க கம்ப்ளைண்டே பண்ணிட்டாங்க. ஓகே. வருமான வரித்துறை வந்து நாங்க செய்யாத ஒண்ணு செஞ்சதா சொல்லிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல அறிக்கை என்ன கேட்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட் வந்து அன்னைக்கு நான் சொன்னது உண்மை இல்ல அப்படிங்கறத இது சமாளிக்கணும்ல, வேற என்ன செய்யற, எல்லாம் சொல்லிட்டாரு, நடந்துருச்சுட்டாரு, நடக்கலன்னு தேர்தல் வருமான வரித்துறை தெளிவா சொல்லிருச்சு. இவருடைய வீட்லயோ இவரோட தொடர்பு ஸ்ரீபெரும்புதூர்ல சில நடந்தது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றும் குழப்பம்ல. அது வந்து எங்களுக்கு ஸ்பெசிபிக் இன்புட்ஸ் இருந்தா அவர் என்ன சொன்னாரு, ஒரு வேட்பாளருடைய வீட்டில் நடத்த முடியாதுன்னு சொன்னார். அப்படி கிடையாது, நடத்துவதற்கான உரிமை இருக்குது. உங்களுக்கு ஏன் அவருக்கு இதற்கு முந்தைய மக்களவை தேர்தலில் வந்து கதிரானந்த் அவர்களுடைய வீட்டில் நடந்துச்சு. அவர் கேண்டிடேட்டா தான் இருந்தார், தேர்தலே ஒத்தி வைக்கப்பட்டது. அவருடைய ஏஜென்ட் வீட்டில், அவருடைய ஆதரவாளர் வீட்டில் நடந்துச்சு. அப்போ வந்து வேட்பாளர் வீட்டில் நடத்தக்கூடாது எந்த சட்டம் சொல்லுது? எங்களுக்கு ஸ்பெசிபிக், அதாவது வேட்பாளரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஸ்பெசிபிக் இன்புட் இருக்கும்போது வரும். இப்போ நம்ம பார்த்தோமே காரைக்குடி நினைக்கிறேன், திருப்பத்தூர் காரைக்குடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருடைய வீட்டுக்கு ரைடு போனாங்களே, ஒரு 20 லட்ச ரூபா வெளியே கிடந்துச்சு, ஒரு 27 லட்ச ரூபா உள்ள கிடந்துச்சு, வீட்டில் எடுத்தாங்க சொல்லி மாதிரி சொன்னாங்க. அது வந்து விசாரணைக்குள்ள விஷயம் பார்ப்பாங்க. அப்போ போகக்கூடாதுன்னு எப்படி இவங்க சொல்ல முடியும்? அப்போ அவங்க போனாங்கிறது வந்து இருந்திருக்கலாம். அப்போ வருமான வரித்துறை ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, ஸ்ரீபெரும்புதூர்ல சில இடங்கள்ல நாங்க போனது உண்மைதான். இவருடைய வீட்டுக்கோ இவருடைய அலுவலகத்துக்கும் நாங்க போல, சத்தியமூர்த்தி பவனுக்கும் போல, இவருடைய வீட்டுக்கும் போல. இவரை நாங்க கன்ஃபர்ம் பண்ணிக்கலாம், நாங்க இவரை பார்க்கவே இல்லை, இவர்கிட்ட பேசவே இல்லை. இவர் தப்பான தகவல் கொடுக்குறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து வெள்ளரிக்கை கொடுக்குன்னு இவங்க வந்து வருமான வரித்துறை தெளிவாக கேட்டதில் ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு நடந்தது இவருடைய வீட்லயா வேற இடத்துலயாங்கிறத எந்த ஊடகமும் கேட்கல. இவர் எல்லாம் 7 பேர் கிளம்பி போறாங்கன்னு காட்டாங்க. சார் இந்த 7 பேர் நம்ம வீடா சார் அப்படின்னு யாரும் கேட்கல. அவங்க எந்த வீட்லயும் யாரோ போனாங்க வந்தாங்க, இவர் அந்த வீட்டுல இல்ல. நான் தான் உள்ள இருந்தேன், என்னை தான் வச்சுட்டாங்க, அவர் அங்க இல்ல. அப்ப அவர் அந்த வீட்டுல இல்ல. அப்புறம் எப்படி தடுக்கப்படும்? யாருமே கேட்கல. சார் நீங்க தான் ஒண்ணு, அது உங்க வீடு கிடையாது. 2வது அந்த வீட்டுல அன்னைக்கு நீங்க அப்ப இல்ல. அப்ப உங்களுக்கு எப்படி கன்ஃபர்ம் பண்ணாங்க? இதுக்கும் நீங்க வந்து இது திருவனந்தபுரம் போறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? யாருமே கேட்கல. அவர் சொன்னார், எல்லாரும் கேட்டாங்க, பதிவு வச்சுட்டு முடிச்சாங்க, அவ்வளவுதான். ஸோ இவர் கேட்ட வெள்ளரிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது நான் நினைக்கிறேன்.